ராமேஸ்வரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை ராமேஸ்வரம் சொகுசு விடுதியின் ரூபாய் 30 கோடி மதிப்புள்ள 60 அறைகளை கையகப்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் தண்டபாணி வழங்க கேட்கலாம். சொல்லுங்க தண்டபாணி. நிச்சயமாக கிருத்திகா, அந்நிய செலவாணி முறைகேட்டில் ராமேஸ்வரத்தில் செயல்பட்டு வந்த ஒரு சொகுசு விடுதியின் 60 அறைகளை அமலாக்கத்துறை கையகப்படுத்தி நடவடிக்கை எடுத்துள்ளது. அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கு வங்காளத்தை மையமாக கொண்டு இயங்கி வந்த 2 வர்த்தக நிறுவனங்கள் அதிக லாபம் தருவதாக கூறி ஏராளமான மக்களிடமிருந்து முதலீடுகளை பெற்று மோசடியில் ஈடுபட்டன. கிருத்திகா, இது தொடர்பாக கொல்கத்தா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மேற்படி நிறுவனங்களுக்கு சொந்தமான ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு சொகுசு விடுதியின் அறைகள் மற்றும் தரிசு நிலம் என ரூபாய் 30 கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியிருந்தனர். தற்போது இந்த சொத்துக்களை அமலாக்கத்துறையை கையகப்படுத்தியுள்ளது. அதன்படி இந்த விடுதியில் 60 அறைகள் மற்றும் தரிசு நிலம் ஒன்றை கையகப்படுத்தியிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. கிருத்திகா, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.